இப்போ வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் செய்தியிலேயே ரொம்ப ஹாட்டஸ்டான செய்தி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் புட்டின் அவர்களை பற்றி சொன்னது தான். அவர் சொன்ன மாதிரியே புட்டின் அவர்கள் சிரியாவினுடைய அதிபர் ஆசாத் அவர்களுக்கு உதவ மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போ ரஷ்யாட்ட போதுமான அளவுக்கு பண உதவியோ இல்லாட்டி இராணுவ உதவியோ ஆயுத உதவியோ செய்து உதவ முடியாத நிலைமையில் ரஷ்யா இருக்காங்க. ஈரானுக்கும் அதே நிலைமை தான். அதனால தான் ரஷ்யாவினுடைய நண்பனாக அறியப்பட்ட ஆசாத் அவர்கள் அவருடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டியதாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ராஜினாமா செய்ததாக அப்படின்னு சொல்கிறது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லவில்லை. அதற்கு பதிலாக சொன்னது ரஷ்யா தான். எங்களுக்கு இதுக்கு முன்னாடி அதாவது ஆசாத் அவர்கள் சொல்லிட்டாங்க அவங்களுடைய படை தோற்கப் போகிறது அப்படின்னு சொல்லி. ஸோ எந்த விதமான பிரச்சனையும் வேண்டாம் அப்படிங்கிறதுனால இந்த ஆசாத் அவர்களுடைய ஒரு ஆட்சி அப்படியே என்ன செய்யப்படுது, ரிசைன் செய்யப்பட்டு தான் புதிய ஆட்சி கைமாறப்பட்டதாக சொல்லப்படுகின்றன. அதனால தான் பெரிய அளவில் யுத்தம் அப்படிங்கிறத சிரியாவினுடைய தலைநகரம் டமாஸ்கஸில் பார்க்க முடியலை. ஈவன் எதிர்கட்சிகள் இல்லாட்டி இந்த கிளர்ச்சியாளர்கள் வரக்கூடிய பகுதிகளில் சிரியாவினுடைய இராணுவம் நிறுத்தப்படவில்லை அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. ஸோ ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆசாத் அவர்கள் வாண்டடாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இது இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அவருடைய பதவியை விட்டுட்டு வந்துட்டாருப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மை அது கிடையாது.